வணக்கம். தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுடைய ஹோம் பேஜ். நீங்கள் முதலாம் ஆண்டு மாணவராக இருந்தால் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் எண்ணை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டிலேருந்து பெறப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். இதெல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே இருக்க விவரங்கள் எல்லாமே உங்களுடைய யுமிஸ் டேட்டா பேஸ்லேருந்து பெறப்பட்ட விவரங்கள், அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒருவேளை உங்களுக்கு யுமிஸ் ஐடி இல்லைனா இங்கே உங்களுடைய தரவுகள் காட்டாது. அப்படி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே காட்டலைன்னா முதல்ல நீங்கள் யுமிஸ் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதில் இருக்க உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான இடம். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப்பில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸை இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணாத வரைக்கும் மேலே உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் கம்யூனிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற இந்த டேப் பெண்டிங்கில் தான் இருக்கும். இப்போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேப்பில் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அங்கே கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய கம்யூனிட்டி வெரிஃபை ஆகியிருக்கும். இதே ப்ரொசீஜரை அடுத்தடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கும் பண்ணணும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் லெஃப்டில் இருக்க டேப்பில் அப்ளை ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேப்பில் நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப்க்கெலாம் எலிஜிபிள் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ண ஸ்காலர்ஷிப்போட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு லெஃப்டில் இருக்க டேப்பில் மை ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும். நன்றி.